தனுசு ராசிக்காரர்களே, இந்த வீடியோ சாதாரண ஜோதிட கணிப்பு அல்ல. உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஒரு முக்கியமான திருப்பத்தை உருவாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம் நெருங்கி வருகிறது. பிப்ரவரி 18ஆம் தேதி உங்கள் மனதிலும் சுற்றுப்புறத்திலும் ஒரு விசித்திரமான அலைச்சல், ஒரு முன்னறிவிப்பு போல உணரப்படலாம். அது வெறும் சாமானிய நாள் அல்ல. அந்த நாளில் கிரக நிலைகளின் அமைப்பு உங்கள் ராசிக்கு ஒரு தனிப்பட்ட அதிர்வை உருவாக்குகிறது. உங்கள் சிந்தனைகள் கூர்மையாக மாறலாம், பழைய நினைவுகள் மீண்டும் விழலாம். சில சமயம் காரணமே இல்லாமல் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் என்ற உணர்வு வரலாம். இது எல்லாம் அந்த நேரத்தின் ஆழமான ஆற்றல் செயல்பட தொடங்கியதற்கான அடையாளங்களாக பார்க்கப்படலாம். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக எஸ் என்ற எழுத்துடன் தொடர்புடைய ஒருவரின் பாதிப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வை தொடங்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்று ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது. அது ஒருவர் பெயராக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், ஒரு நிறுவனம் அல்லது ஒரு பழைய தொடர்பு மீண்டும் உங்கள் கவனத்திற்கு வரக்கூடும். சில சமயம் இத்தகைய சின்னங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நேரடியாக வெளிப்படாது. ஆனால் ஒரு சந்திப்பு, ஒரு அழைப்பு, ஒரு செய்தி அல்லது எதிர்பாராத ஒரு சூழ்நிலை மூலம் அது வெளிப்படலாம். அதனால் அந்த நாளில் உங்கள் கவனத்தை கூர்மையாக்கி வைத்திருப்பது மிகவும் முக்கியம். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ளாமல் ஒவ்வொரு தருணத்தையும் உணர்ந்து கவனிக்க முயற்சியுங்கள். தனுசு ராசியின் அடிப்படை குணம் சுதந்திரம், ஆர்வம், ஆராயும் மனப்பாங்கு என்பதுதான். நீங்கள் எப்போதும் புதுமையை விரும்புபவர்கள். ஒரு புதிய அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் தோன்றும்போது அதை புரிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள். இந்த பிப்ரவரி மாதத்தின் நடுப்பகுதி உங்களின் அந்த இயல்புகளை சோதிக்கும் மாதிரி இருக்கும். சிலருக்கு அது மனதளவில் ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். சிலருக்கு அது உறவுகளில் புதிய புரிதலை கொண்டு வரலாம். சிலருக்கு அது வாழ்க்கையின் பாதையை சற்று திருப்பும் அளவிற்கு தாக்கம் அளிக்கக்கூடும். ஆனால் அந்த மாற்றத்தின் விதை எந்த வடிவத்தில் வரும் என்பது ஒவ்வொருவருக்கும் வேறுபடக்கூடியது. இந்த நேரத்தில் உங்கள் உள்ளுணர்வை கேட்பது மிகவும் அவசியம். உங்களுக்குள் இருந்து வரும் சிறிய சைகைகள் கூட ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். யாரோ ஒருவர் திடீரென்று நினைவிற்கு வரலாம். நீண்ட நாட்களாக பேசாத ஒருவர் தொடர்பு கொள்ளலாம். அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் ஒரு உரையாடல் தொடங்கலாம். இத்தகைய தருணங்களில் உங்கள் மனதை திறந்தவாறு வைத்திருக்க வேண்டும். சில சமயம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் சத்தமாக வந்து கதவை தட்டாது, மெல்லிய சைகையாக வந்து நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கும். பிப்ரவரி 18ஆம் தேதியை முன்னிட்டு உங்கள் அன்றாட வாழ்க்கையை சற்று அமைதியாகவும் சமநிலையுடனும் வைத்திருக்க முயற்சியுங்கள். மன அழுத்தத்தை குறைக்க தியானம், பிரார்த்தனை அல்லது அமைதியான சிந்தனை போன்றவற்றில் நேரம் செலவிடலாம். உங்கள் ஆற்றலை சிதறவிடாமல் ஒருமுகப்படுத்திக் கொள்வது நல்லது. உங்களின் பேச்சிலும் செயல்களிலும் கவனம் செலுத்துங்கள். சில நேரங்களில் நம்மால் பேசப்படும் ஒரு வார்த்தை கூட எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். அதேபோல் மற்றவர்களின் வார்த்தைகளையும் அவசரமாக மதிப்பீடு செய்யாமல் அமைதியாக கேட்க முயற்சியுங்கள். நிதி, வேலை, உறவுகள், இந்த மூன்றிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இது பார்க்கப்படுகிறது. உங்கள் தீர்மானங்களை எடுக்கும் முன் 2 முறை சிந்தியுங்கள். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் அந்த நாளில் உருவாகும் சூழ்நிலைகள் உடனடியாக புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கலாம். ஒரு சம்பவம் நடந்தாலும் அதன் முழு அர்த்தம் பின்னர் மட்டுமே வெளிப்பட வாய்ப்பு உள்ளது. அதனால் உங்கள் மனநிலையை நிலைத்ததாக வைத்திருப்பது முக்கியம். உங்கள் குடும்பத்தாருடன் மற்றும் நெருங்கியவர்களுடன் தொடர்பை வலுப்படுத்தும் நேரமாகவும் இதை பயன்படுத்தலாம். சில சமயம் ஒரு சாதாரண உரையாடலே நம்மை பெரிய குழப்பத்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடும். நீங்கள் தனியாக எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். பகிர்ந்து பேசுவதில் பலம் உள்ளது. குறிப்பாக அந்த நாளை சுற்றியுள்ள காலத்தில் உங்கள் உணர்ச்சிகளை உள்ளுக்குள் அடக்காமல் வெளிப்படுத்தும் பழக்கம் உங்களுக்கு நிம்மதியை தரலாம். இது பயப்பட வேண்டிய காலம் அல்ல, ஆனால் விழிப்புணர்வுடன் அணுக வேண்டிய நேரம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சிறிய மாற்றத்தையும் கவனித்து அதிலிருந்து கற்றுக்கொள்ள முயற்சியுங்கள். தனுசு ராசிக்காரர்களின் பலம் எதிலும் இருந்து அனுபவத்தை எடுத்துக்கொண்டு முன்னேறும் திறன்தான். அந்த பலம் இப்போது உங்களுக்கு மிகவும் உதவும். உங்கள் மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு நம்பிக்கையை இழக்காமல் வரும் தருணங்களை அமைதியாக ஏற்க தயாராக இருங்கள். தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் அனுபவித்து வரும் இந்த காலத்தின் அதிர்வுகளை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது சில விஷயங்கள் மெதுவாக உங்கள் கவனத்திற்கு வரத் தொடங்கும். சாதாரணமாக நீங்கள் கவனிக்காமல் போய்விடும் சின்ன சின்ன சம்பவங்கள் கூட அந்த நாட்களில் ஒரு பொருள் கொண்டதாக தோன்றலாம். ஒரு இடத்தில் கேட்ட ஒரு வார்த்தை, ஒரு நபரின் நடத்தை அல்லது எதிர்பாராத ஒரு தகவல், இவையெல்லாம் உங்கள் மனதில் ஒரு சிந்தனையை உருவாக்கலாம். இவ்வாறான தருணங்களில் உடனே முடிவெடுக்காமல் அமைதியாக அவற்றை உள்ளுக்குள் சிந்தித்து பார்க்கும் பழக்கம் உங்களுக்கு தெளிவை தரும். உங்கள் வேலை அல்லது தினசரி பொறுப்புகள் தொடர்பாகவும் சில மாற்றமான உணர்வுகள் உருவாகலாம்.
நீண்ட நாட்களாக நீங்கள் கவனிக்காமல் விட்டிருந்த விஷயங்கள் மீண்டும் முன் வரலாம். சில நேரங்களில் இது ஒரு சோதனை போல தோன்றலாம். உங்கள் பொறுமையை, உங்கள் அணுகுமுறையை மற்றும் உங்கள் தீர்மான சக்தியை பரிசோதிப்பது போல். நீங்கள் இயல்பாகவே நேர்மையாகவும் திறந்த மனதுடனும் செயல்படுபவர்கள் என்பதால் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் நெறியை மாற்றாமல் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். மற்றவர்களின் அழுத்தம் அல்லது திடீர் உணர்ச்சி தாக்கத்தில் தீர்மானங்களை மாற்ற வேண்டாம். உறவுகள் சார்ந்த துறையிலும் நீங்கள் ஒருவிதமான நுண்ணுணர்வை உணரலாம். சிலர் உங்கள் அருகில் இருப்பது ஏன் என்று சிந்திக்க ஆரம்பிக்கலாம், அல்லது சிலர் திடீரென உங்கள் வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பிக்கலாம். அத்தகைய நேரங்களில் நீங்கள் எந்த உறவையும் திடீரென்று மதிப்பீடு செய்யாமல் அந்த உறவின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ள நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளுணர்வு வழிகாட்டும், ஆனால் அதை கேட்கும் அமைதி உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். சில சமயம் வெளிப்படையாக எதுவும் தெரியாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு சின்ன உணர்வு உங்களை எச்சரிக்கலாம். இந்த நாட்களில் கனவுகள் கூட அதிக அர்த்தம் கொண்டதாக தோன்றக்கூடும். நீங்கள் சாதாரணமாக மறந்துவிடும் கனவுகள் கூட நினைவில் நிலைத்திருக்கும் வாய்ப்பு உள்ளது. அந்த கனவுகளில் வரும் சின்னங்கள், எழுத்துகள் அல்லது முகங்கள், அவை உங்கள் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அவற்றை பயப்படாமல் ஆர்வத்துடன் கவனித்து பாருங்கள். உங்கள் மனதின் ஆழத்தில் பதிந்துள்ள எண்ணங்கள், ஆசைகள் அல்லது கவலைகள் இவ்வாறு வெளிப்படக்கூடும். அவை உங்கள் உணர்ச்சி நிலையை புரிந்து கொள்ள உதவும். உங்கள் உடல் நலனையும் புறக்கணிக்காதீர்கள். மன அழுத்தம் அதிகமாகும் நேரங்களில் உடலும் சோர்வடையும். சரியான தூக்கம், சீரான உணவு மற்றும் தண்ணீர் குடிக்கும் பழக்கம் போன்ற அடிப்படை விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். சில நேரங்களில் சிறிய உடல் சோர்வை நாம் கவனிக்காமல் விட்டால் அது மனநிலையையும் பாதிக்கக்கூடும். உங்கள் ஆற்றலை நிலைத்ததாக வைத்திருக்க உடல் மற்றும் மன சமநிலை இரண்டும் அவசியம். பிரார்த்தனை அல்லது ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது உங்களுக்கு உள்ளார்ந்த அமைதியை தரக்கூடும். கோவில் செல்லுதல், மந்திரம் ஜபித்தல் அல்லது அமைதியாக சில நிமிடங்கள் களை மூடி சிந்தித்தல், இவையெல்லாம் உங்கள் மன அலைச்சலை குறைக்க உதவும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக தொடர்பு ஒரு வலிமையான ஆதாரமாக இருக்கும். அந்த ஆதாரத்தை பயன்படுத்தி உங்கள் மனதை நிலைநிறுத்த முயற்சியுங்கள். எதுவாக நடந்தாலும் உங்கள் நம்பிக்கையை தளரவிடாதீர்கள். வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடமாக மாறும். சில சமயம் அந்த பாடம் உடனடியாக புரியாது, ஆனால் பின்னர் திரும்பி பார்த்தால் அதன் அர்த்தம் தெளிவாகும். அதனால் இந்த காலத்தில் நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு சம்பவத்தையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் மனப்பாங்குடன் இருக்க வேண்டும். உங்களின் தன்னம்பிக்கைதான் உங்களை வழிநடத்தும் மிகப்பெரிய சக்தி என்பதை மறந்துவிடாதீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் மனநிலையின் ஆழத்தை கவனித்தால் நீங்கள் வழக்கமாக இருந்ததை விட சற்று அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருப்பதை உணரலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் பல கோணங்களில் பார்த்து ஆராய முயற்சிப்பது உங்கள் இயல்பாக மாறலாம். இது சில நேரங்களில் உங்களை எதிர்க்கும், ஏனெனில் தெளிவில்லாத உணர்வுகள் மனதில் தோன்றும். ஆனால் அந்த சிந்தனை உங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த விழிப்புணர்வை உருவாக்கும். நீங்கள் எதை உண்மையில் விரும்புகிறீர்கள், எதை தவிர்க்க வேண்டும் என்று உங்கள் மனம் மெதுவாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும். அந்த புரிதலை தள்ளிவிடாமல் அமைதியாக ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு முன்னே செல்ல உதவும். உங்கள் சுற்றத்தில் நடக்கும் உரையாடல்கள் கூட இந்நாட்களில் சற்று வேறுபட்டதாக தோன்றலாம். சில வார்த்தைகள் உங்களுக்கு சாதாரணமாக இல்லாமல் உள்ளுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். யாராவது கூறும் ஒரு கருத்து உங்கள் சிந்தனையை மாற்றக்கூடும். அதனால் நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பதில் அளிக்கும் முன் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு யோசிப்பது நல்லது. ஏனெனில் நீங்கள் சொல்லும் வார்த்தைகளும் அதே அளவிற்கு மற்றவர்களின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இந்த சமநிலையை காக்கும் திறன் உங்கள் உறவுகளை அமைதியாக வைத்திருக்கும். சிலருக்கு பழைய நினைவுகள் மீண்டும் தோன்றலாம். நீண்ட காலமாக மறந்துவிட்ட ஒரு சம்பவம், ஒரு பழைய நட்பு அல்லது ஒரு முடிக்கப்படாத உரையாடல் உங்கள் நினைவில் தோன்றலாம். இது மனதை சற்று குழப்பமாக்கலாம், ஆனால் அதை ஒரு சுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். வாழ்க்கையில் சில நினைவுகள் மீண்டும் வருவது ஒரு காரணத்திற்காகத்தான். அவை உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க உதவலாம் அல்லது ஒரு உணர்ச்சியை விடுவிக்க உதவலாம். அவற்றை அமைதியாக எதிர்கொள்ளுங்கள். அவசரமாக மறைக்க முயற்சிக்க வேண்டாம். உங்கள் அன்றாட சூழலில் சிறிய மாற்றங்களும் கவனிக்கப்படலாம். நீங்கள் வழக்கமாக செல்லும் இடங்களில் கூட ஒரு புதிய உணர்வு தோன்றலாம். சிலருக்கு வேலை செய்யும் இடத்தில் ஒரு புதிய பொறுப்பு தோன்றலாம். சிலருக்கு புதிய தொடர்புகள் உருவாகலாம். இவையெல்லாம் உங்கள் மனநிலையை சற்று மாற்றக்கூடும். அதனால் எந்த மாற்றத்தையும் எதிர்க்காமல் அதை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். தனுசு ராசிக்காரர்களின் பலம், எந்த சூழ்நிலையையும் தைரியமாக அணுகும் திறன் இந்த நேரத்தில் மிகவும் உதவும். பொருளாதார விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. சிறிய செலவுகளையும் கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது கூறும் ஆலோசனையை உடனே ஏற்காமல் அதன் பின்னணி என்ன என்பதை சிந்தியுங்கள்.
உங்கள் உழைப்பின் பலனை பாதுகாப்பது முக்கியம். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் பொறுமையுடன் செயல்படுங்கள். அவசர முடிவுகள் பின்னர் வருத்தத்தை தரக்கூடும். இந்த காலத்தில் இயற்கையோடு நேரம் செலவிடுவது உங்கள் மனதை சமநிலைப்படுத்தும். சிறிது நேரம் வெளியில் நடைபயிற்சி செய்யலாம். மரங்கள், அமைதியான காற்று, இவையெல்லாம் உங்கள் சிந்தனைகளை தெளிவாக்கும். சில சமயம் இயற்கையின் அமைதிதான் மனத்தில் இருக்கும் குழப்பத்தை கலைக்கும். அதனால் உங்கள் தினசரி வாழ்க்கையில் ஒரு சிறிய இடைவெளி உருவாக்கி உங்களுக்காக சில நிமிடங்களை ஒதுக்குங்கள். உங்கள் உள்ளுணர்வை நம்புவது மிக முக்கியம். வெளியில் எதுவாக நடந்தாலும் உங்கள் உள்ளே இருக்கும் அமைதிதான் உங்களை வழிநடத்தும். அந்த அமைதியை காக்கும் முயற்சியில் இருங்கள். பயம் அல்லது சந்தேகம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்தி உங்கள் நம்பிக்கையை உறுதியாக வைத்திருங்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் ஒரு பயணம் போல. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு அனுபவத்தை தரும். அந்த அனுபவங்களை தைரியமாக எதிர்கொள்ளும் சக்தி உங்களுக்குள் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் உருவாகும் உணர்ச்சிகளை சற்று ஆழமாக கவனித்தால் நீங்கள் வழக்கத்தை விட அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருப்பதை உணரலாம். சில விஷயங்களை உடனே பகிர்ந்து கொள்ளாமல் உங்களுக்குள் வைத்துக்கொண்டு சிந்திக்க விரும்பும் மனநிலை தோன்றலாம். இது தவறானதல்ல, ஆனால் அந்த சிந்தனைகள் உங்களை அதிகமாக அழுத்தமடைய செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சில சமயம் உங்கள் எண்ணங்களை எழுதிக் கொள்வது அல்லது அமைதியாக ஒருவரிடம் பகிர்ந்து பேசுவது மனதை அழகமாக்கும். உங்கள் மனதில் இருப்பதை ஒழுங்குபடுத்திக் கொள்வது இந்த காலத்தில் முக்கியமானதாக இருக்கும். சுற்றியுள்ள சூழ்நிலைகளில் நீங்கள் கவனிக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு முன்பு தெரியாத கோணத்தில் புரிய ஆரம்பிக்கலாம். ஒருவர் பேசும் விதம், அவர்களின் அணுகுமுறை அல்லது அவர்கள் காட்டும் சிறிய மாற்றங்கள், இவை அனைத்தும் உங்கள் கவனத்திற்கு வரும். இது உங்களின் நுண்ணுணர்வு அதிகரித்ததற்கான ஒரு அடையாளமாக பார்க்கலாம். ஆனால் அதே சமயம் எந்த விஷயத்தையும் அதிகமாக யூகித்து தவறாக புரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். தெளிவில்லாத நிலையில் அமைதியாக இருந்து நேரம் எடுத்துக்கொண்டு உண்மையை புரிந்து கொள்வது நல்லது. வேலை மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக உங்கள் மனதில் ஒரு சற்று அழுத்தம் தோன்றலாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருப்பதாக தோன்றலாம், அல்லது ஒரு விஷயத்தை முடிக்க முயற்சிக்கும் போது சிறிய தடை ஏற்படலாம். இத்தகைய தருணங்களில் மன அழுத்தத்தால் தளர வேண்டாம். உங்கள் பணிகளை சிறிய பகுதிகளாக பிரித்து அமைதியாக செய்து முடிக்க முயற்சியுங்கள். பொறுமையும் திட்டமிடலும் இருந்தால் எந்த சிக்கலையும் சமாளிக்க முடியும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் அனுபவத்தை அதிகரிக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். உறவுகளில் சமநிலையை காக்கும் திறன் இப்போது முக்கியமாக இருக்கும். சில நேரங்களில் தவறான புரிதல்கள் உருவாகலாம். அது பெரிய பிரச்சனையாக மாறாமல் இருக்க நீங்கள் பேசும்போது தெளிவாகவும் மென்மையாகவும் அணுகுங்கள். மற்றவர்களின் நிலையை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். உங்கள் வார்த்தைகள் அமைதியை உருவாக்கும் சக்தி கொண்டவை. அதனால் எந்த சூழ்நிலையிலும் திடீர் கோபத்துக்கு இடமளிக்காமல் நிதானமாக பதில் அளிக்கவும். இந்த அணுகுமுறை உறவுகளை வலுப்படுத்தும். இந்த நாட்களில் உங்கள் கவனம் தன்னம்பிக்கை மீது இருக்க வேண்டும். வெளியில் என்ன நடந்தாலும் உங்கள் மதிப்பு குறையவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சில நேரங்களில் மற்றவர்களின் கருத்துக்கள் உங்களை பாதிக்கலாம், ஆனால் உங்கள் திறமைகளும் உழைப்பும் தான் உங்கள் உண்மையான அடையாளம். உங்களை நீங்கள் மதிக்கும் மனநிலை வளர்த்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு உள்ளார்ந்த பலத்தை தரும். ஆன்மீக ரீதியாக சிறிய செயல்களில் ஈடுபடுவது உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடும். காலை நேரத்தில் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து சுவாசத்தை கவனிப்பது கூட உங்கள் மனதை தெளிவாக்கும். கோவில் தரிசனம், தீபம் ஏற்றுதல் அல்லது ஒரு சிறிய நன்றியுணர்வு பிரார்த்தனை, இவை அனைத்தும் உங்கள் உள்ளத்தை நிலைநிறுத்தும். மன அமைதி கிடைக்கும் போது வெளிப்புற சூழ்நிலைகளையும் சமநிலையுடன் அணுக முடியும். நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு அனுபவமும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம். அது நல்லதா கெட்டதா என்று உடனே தீர்மானிக்காமல் அதை ஒரு பயணமாக பார்க்க முயற்சியுங்கள். உங்கள் தைரியம், உங்கள் ஆர்வம் மற்றும் உங்கள் முன்னேற்ற மனப்பாங்கு, இவை அனைத்தும் உங்களை வழிநடத்தும். எதுவாக நடந்தாலும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை மங்கவிடாமல் நம்பிக்கையுடன் உங்கள் பாதையில் முன்னேறிக்கொண்டே இருங்கள். இந்த காலப்பகுதியில் உங்கள் மனதில் உருவாகும் அமைதியற்ற அலைச்சல்கள் மெதுவாக ஒரு தெளிவான சிந்தனையாக மாறத் தொடங்கலாம். ஆரம்பத்தில் குழப்பமாக தோன்றிய சில விஷயங்கள் இப்போது வேறு கோணத்தில் புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களை பற்றியும் உங்கள் முன்னுரிமைகளை பற்றியும் சிந்திக்க தொடங்கலாம். எதை பிடித்து வைத்திருக்க வேண்டும், எதை விட வேண்டும் என்ற கேள்விகள் மனதில் எழலாம். இந்த சிந்தனைகள் உங்களை ஒரு உள்ளார்ந்த மாற்றத்திற்கு தயார் செய்யும். அவற்றை தவிர்க்காமல் அமைதியாக ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். உங்கள் சுற்றத்தில் நடக்கும் சிறிய சம்பவங்களிலும் நீங்கள் ஒரு இணைப்பை உணரக்கூடும். ஒரே மாதிரியான சின்னங்கள், ஒரே மாதிரியான வார்த்தைகள் அல்லது எதிர்பாராத ஒத்த சம்பவங்கள் உங்கள் கவனத்திற்கு வரலாம். இது உங்கள்
மனம் அதிக விழிப்புணர்வுடன் இருப்பதற்கான அறிகுறியாக பார்க்கலாம். ஆனால் அதனை பயத்தோடு பார்க்காமல் ஆர்வத்துடன் அணுகுவது நல்லது. வாழ்க்கையில் சில தருணங்கள் நம்மை சிந்திக்க வைக்க உருவாகின்றன. அவற்றை புரிந்து கொள்ளும் திறன்தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கும். வேலை அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். உடனடியாக எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் இருக்கலாம் அல்லது ஒரு விஷயம் தாமதமாக நகரலாம். இத்தகைய நேரங்களில் உங்களின் முயற்சியை குறைக்காமல் தொடர்ந்து செயல்படுவது முக்கியம். தனுசு ராசிக்காரர்களின் இயல்பான உறுதி உங்களுக்கு உதவும். ஒரு நாள் அல்லது ஒரு நிகழ்வு மட்டும் உங்கள் முழு பயணத்தை நிர்ணயிக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தொடர்ந்து முயற்சி செய்தால் அதன் விளைவு தக்க நேரத்தில் வெளிப்படும். உறவுகள் சார்ந்த துறையில் உங்கள் வார்த்தைகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும். நீங்கள் கூறும் ஒரு சிறிய கருத்து கூட மற்றவர்களின் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அதனால் பேசும்போது கருணையுடன் அணுகுங்கள். மற்றவர்களின் உணர்ச்சிகளை மதித்து பேசுவது உறவுகளை பாதுகாக்கும். சில சமயம் அமைதியாக கேட்பதே பெரிய ஆதரவாக இருக்கும். உங்கள் அருகில் இருப்பவர்களுக்கு நீங்கள் தரும் புரிதல் அவர்களுக்கு நிம்மதியை தரும். உங்கள் தனிப்பட்ட நேரத்தையும் மதிக்க வேண்டும். தினசரி பொறுப்புகளுக்கு நடுவில் உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள். நீங்கள் விரும்பும் ஒரு செயலில் ஈடுபடுங்கள். வாசிப்பு, இசை கேட்குதல் அல்லது அமைதியாக ஓய்வெடுப்பது போன்றவை. இது உங்கள் மனதை புதுப்பிக்கும். உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளும் பழக்கம் உங்கள் ஆற்றலை சமநிலைப்படுத்தும். உடல் நலத்திலும் கவனம் தேவை. குறிப்பாக அதிக சோர்வு அல்லது மன அழுத்தம் உணர்ந்தால் அதை புறக்கணிக்க வேண்டாம். சீரான உணவு, போதுமான ஓய்வு மற்றும் சற்று உடற்பயிற்சி இவை உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி தரும். உங்களை நீங்கள் பராமரிப்பது ஒரு கடமை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை மிக முக்கியம். வெளியில் எதுவாக நடந்தாலும் உங்கள் பாதையை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் என்ற உணர்வை தக்க வைத்திருங்கள். சந்தேகம் வந்தாலும் அதை உங்கள் மனதில் நிலைத்திருக்க விடாமல் உங்கள் வலிமைகளை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் அனுபவங்களும் அறிவும் உங்களுக்கு வழிகாட்டும். அமைதியாக முன்னேறிக் கொண்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கையின் ஓட்டம் உங்களை சரியான திசையில் கொண்டு செல்லும். இந்த நேரத்தில் நீங்கள் அனுபவிக்கும் உள்ளார்ந்த மாற்றங்கள் இன்னும் ஆழமாக சென்று கொண்டிருக்கலாம். சில விஷயங்கள் குறித்து முன்பு இருந்த உங்கள் பார்வை மெதுவாக மாறத் தொடங்கலாம். நீங்கள் எடுத்த முடிவுகள், உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், இவற்றையெல்லாம் ஒரு புதிய புரிதலுடன் நினைத்து பார்க்கலாம். இது ஒரு சுய பரிசோதனை போல இருக்கும். ஆனால் அதனை குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது வளர்ச்சியின் ஒரு பகுதி. உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் இந்த பயணம் உங்களுக்கு உள்ளார்ந்த உறுதியையும் அமைதியையும் தரக்கூடும். சில சமயம் எதிர்பாராத சந்திப்புகள் அல்லது உரையாடல்கள் உங்கள் சிந்தனையை மாற்றக்கூடும். ஒருவரின் கருத்து அல்லது அவர்கள் பகிரும் அனுபவம் அது உங்களுக்கு ஒரு புதிய கோணத்தை திறக்கலாம். அந்த தருணங்களில் நீங்கள் திறந்த மனதுடன் இருக்க வேண்டும். உடனே ஏற்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் கேட்டு புரிந்து கொள்ள முயற்சிப்பது உங்கள் பார்வையை விரிவுபடுத்தும். தனுசு ராசிக்காரர்களின் ஆராயும் குணம் இப்போது உங்களுக்கு உதவும். உங்கள் வேலை மற்றும் இலக்குகள் தொடர்பாக நீங்கள் ஒரு நிலைத்த மனநிலையை உருவாக்க முயற்சிக்கலாம். சில நாட்களுக்கு முன் இருந்த குழப்பம் குறைந்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு உருவாகலாம். இதை பயன்படுத்தி உங்கள் திட்டங்களை சீரமைக்கலாம். சிறிய முன்னேற்றங்களையும் மதியுங்கள். பெரிய வெற்றிகள் மெதுவாக உருவாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தொடர்ந்து முயற்சி செய்வதுதான் முக்கியம். உறவுகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் காட்டும் பொறுமை பலத்தை தரும். மற்றவர்களின் நிலையை புரிந்து கொள்ள முயற்சிப்பது உங்கள் உறவுகளை உறுதியாக்கும். சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பதில் உடனே கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அதனால் மனமுடைய வேண்டாம். உண்மையான புரிதல் உருவாக நேரம் எடுக்கும். உங்கள் அமைதியான அணுகுமுறை உறவுகளில் நம்பிக்கையை வளர்க்கும். இந்த நாட்களில் உங்கள் மன அமைதியை பாதுகாப்பது மிக அவசியம். அதிகமாக யோசித்து உங்களை சோர்வடைய செய்ய வேண்டாம். தேவையான இடங்களில் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். அமைதியான இசை, சிறிய தியானம் அல்லது இயற்கையை ரசிக்கும் நேரம் இவையெல்லாம் உங்களை சமநிலையுடன் வைத்திருக்கும். உங்களின் உள்ளார்ந்த அமைதிதான் உங்கள் மிகப்பெரிய பலம். பொருளாதார விஷயங்களில் நடைமுறையான அணுகுமுறை தேவை. உங்கள் செலவுகளை திட்டமிடுங்கள். தேவையற்ற முடிவுகளை தவிர்க்குங்கள். யாராவது வழங்கும் வாய்ப்புகள் அல்லது ஆலோசனைகள் வந்தால் அவற்றை கவனமாக ஆய்வு செய்யுங்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் நிலைத்தன்மையை பாதிக்கக்கூடும் என்பதால் பொறுமையாக அணுகுங்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சுயநம்பிக்கையை வலுப்படுத்தும் நேரமாகவும் அமையலாம். நீங்கள் கடந்து வந்த பாதையை நினைத்து பாருங்கள். பல சவால்களை நீங்கள் சமாளித்திருக்கிறீர்கள். அந்த அனுபவங்கள் இப்போது உங்களுக்கு வழிகாட்டும். எதுவாக இருந்தாலும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் தைரியம் மற்றும் நம்பிக்கை உங்களை முன்னேற்றும். வாழ்க்கை தொடர்ந்து நகரும் பயணம். நீங்கள் அந்த பயணத்தில் உறுதியுடன் முன்னேறிக்கொண்டே இருங்கள். இந்த நேரத்தில் உங்கள் சிந்தனைகள் மெதுவாக ஒரு நிலைத்த அமைதியை நோக்கி நகரத் தொடங்கலாம். முன்பு மனதில் தோன்றிய குழப்பங்கள் அல்லது பதட்டங்கள் இப்போது சற்றே தெளிவாகும். நீங்கள் உங்களை பற்றியும் உங்கள் சுற்றியுள்ள சூழ்நிலைகளை பற்றியும்
ஒரு சமநிலையான பார்வையை உருவாக்க தொடங்கலாம். சில நேரங்களில் அமைதி என்பது வெளியில் எதுவும் மாறியதால் அல்ல, உங்களின் உள்ளார்ந்த அணுகுமுறை மாறியதால் தான். அந்த மாற்றத்தை உணர முயற்சியுங்கள். அது உங்களின் தன்னம்பிக்கையை உறுதியாக்கும். உங்கள் தினசரி நடவடிக்கைகளில் கூட நீங்கள் கவனமாக செயல்பட தொடங்கலாம். முன்பு அவசரமாக செய்த காரியங்களை இப்போது நிதானமாக அணுகலாம். இந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல முடிவுகளை தரக்கூடும். சிறிய திட்டமிடல், நேரத்தை சரியாக பயன்படுத்துதல், இவை அனைத்தும் உங்கள் செயல்திறனை அதிகரிக்கும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் வாழ்க்கையின் திசையை அமைதியாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உறவுகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறனை அதிகமாக பயன்படுத்தலாம். யாராவது உங்கள் அருகில் ஆதரவு தேடும் போது நீங்கள் அவர்களுக்கு அமைதியான ஆறுதலாக இருக்கலாம். அதேபோல் உங்களுக்கும் ஒருவரின் ஆதரவு தேவைப்பட்டால் அதை கேட்க தயங்க வேண்டாம். பரஸ்பர புரிதல் தான் உறவுகளின் வலிமை. இந்த சமநிலையை காக்கும் போது உறவுகள் மேலும் உறுதியடையும். சில நேரங்களில் நீங்கள் ஒரு முடிவை எடுக்கும் முன் உங்கள் உள்ளுணர்வை கேட்க தொடங்கலாம். வெளியில் இருந்து வரும் கருத்துகளும் ஆலோசனைகளும் உதவியாக இருந்தாலும் உங்கள் மனத்தின் அமைதிதான் இறுதி வழிகாட்டி. அந்த அமைதியை அடைய சில நிமிடங்கள் சிந்திக்கவும். உங்களுக்கு சரியாக தோன்றும் வழியை தேர்ந்தெடுப்பதில் தயக்கம் கொள்ள வேண்டாம். உங்கள் அனுபவம் உங்களை தவறான பாதைக்கு இட்டுச் செல்லாது. இந்த நாட்களில் உங்கள் உடலையும் மனதையும் சமநிலையுடன் வைத்திருக்க முயற்சியுங்கள். சிறிய நடைப்பயிற்சி, போதுமான தூக்கம் மற்றும் ஆரோக்கியமான உணவு, இவையெல்லாம் உங்கள் ஆற்றலை நிலைநிறுத்தும். மனம் அமைதியாக இருந்தால் உடலும் உற்சாகமாக இருக்கும். உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்வது எந்த பொறுப்புக்கும் குறைவானது அல்ல. ஆன்மீக உணர்வு உங்களுக்குள் மேலும் வலுப்பெறலாம். சில நேரங்களில் நீங்கள் நன்றியுணர்வை உணரலாம். நீங்கள் பெற்ற அனுபவங்கள், நீங்கள் கடந்து வந்த பாதை, உங்களுக்கு கிடைத்த ஆதரவு, இவற்றை நினைத்து மனம் நெகிழலாம். அந்த நன்றியுணர்வு உங்கள் உள்ளத்தை தெளிவாக்கும். நன்றி கூறும் பழக்கம் மன அமைதியை அதிகரிக்கும். வாழ்க்கை தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கும் பயணம். அந்த பயணத்தில் ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்கள் அனுபவமாக ஏற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவர்கள். எதுவாக வந்தாலும் அதை சமநிலையுடன் அணுகும் தைரியம் உங்களுக்குள் உள்ளது. உங்கள் பாதையில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு புதிய புரிதலை தரும். அந்த புரிதலை மதித்து உங்கள் நம்பிக்கையையும் அமைதியையும் தக்க வைத்துக் கொண்டு முன்னேறிக்கொண்டே இருங்கள். இந்த காலத்தின் ஓட்டத்தில் நீங்கள் உங்களை பற்றிய புரிதலை மேலும் ஆழமாக உணர ஆரம்பிக்கலாம். சில நேரங்களில் வெளியில் நடக்கும் விஷயங்களை விட உங்களுக்குள் உருவாகும் அமைதி அல்லது அசைவுகள்தான் முக்கியமானதாக தோன்றலாம். நீங்கள் எதை விரும்புகிறீர்கள், எதை தவிர்க்க விரும்புகிறீர்கள் என்பதில் தெளிவு உருவாகலாம். இது ஒரு மெதுவான மாற்றம், திடீரென்று வருவதல்ல, ஆனால் தினசரி சிந்தனைகளின் வழியாக வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்தை கவனித்தால் நீங்கள் எடுக்கும் முடிவுகளிலும் ஒரு உறுதியை காண முடியும். சுற்றுப்புறத்தில் நீங்கள் காணும் சில விஷயங்கள் உங்கள் கவனத்தை ஈர்க்கலாம். யாராவது கூறும் ஒரு சாதாரண கருத்து கூட உங்கள் மனதில் ஒரு நீண்ட சிந்தனையை ஏற்படுத்தலாம். அந்த சிந்தனை உங்கள் அணுகுமுறையை மாற்றக்கூடும். அதனால் எந்த உரையாடலையும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல் அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் மனப்பாங்குடன் அணுகுங்கள். வாழ்க்கையில் சில நேரங்களில் சிறிய சைகைகளே பெரிய புரிதல்களை உருவாக்கும். உங்கள் வேலை அல்லது இலக்குகள் தொடர்பாக நீங்கள் ஒரு சீரான நடைமுறையை உருவாக்க முயற்சிக்கலாம். முன்பு சிதறியிருந்த கவனம் இப்போது ஒருமுகப்படுத்தப்படலாம். நீங்கள் செய்யும் பணிகளில் முழுமையாக ஈடுபட முயற்சிப்பது நல்ல பலனை தரும். சிறிய முன்னேற்றங்களையும் மதித்து கொண்டால் உங்கள் நம்பிக்கை மேலும் அதிகரிக்கும். உழைப்பின் பலன் உடனே தெரியாவிட்டாலும் அதன் தாக்கம் மெதுவாக வெளிப்படும். உறவுகளில் நீங்கள் காட்டும் அமைதியான அணுகுமுறை ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கலாம். யாராவது உங்கள் கருத்தை கேட்கும்போது நீங்கள் அளிக்கும் நேர்மையான பதில் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம். அதேபோல் நீங்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது அவர்கள் உங்களை மேலும் மதிக்கலாம். இந்த பரஸ்பர மரியாதை உறவுகளை வலுப்படுத்தும். எந்த உறவிலும் நிதானம் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த நாட்களில் உங்களுக்கான சிறிய இலக்குகளை அமைத்து அவற்றை நிறைவேற்ற முயற்சிக்கலாம். அது பெரிய சாதனையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. தினசரி ஒழுங்கை காக்கும் முயற்சி கூட ஒரு முன்னேற்றம். உங்கள் மனதை கட்டுப்படுத்தி ஒழுங்குடன் செயல்படுவது உங்களுக்கு உள்ளார்ந்த திருப்தியை தரும். இந்த ஒழுங்கு உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதுகாப்பது தொடர்ந்தும் முக்கியம். சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு ஓய்வெடுப்பது அல்லது உங்களுக்கு பிடித்த செயலில் ஈடுபடுவது உங்களை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும். உங்கள் உடலை கேளுங்கள். அது சொல்லும் சைகைகளை புறக்கணிக்க வேண்டாம். சோர்வு உணர்ந்தால் ஓய்வு எடுப்பது பலவீனம் அல்ல, அது புத்திசாலித்தனம். இந்த நேரம் முழுவதும் நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு தருணமும் உங்கள் உள்ளார்ந்த பலத்தை வளர்க்கும்.
வாழ்க்கையின் ஓட்டம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் அதனை சமநிலையுடன் அணுகும் திறன் உங்களிடம் உள்ளது. நம்பிக்கையுடன் முன்னேறிக்கொண்டே இருங்கள். உங்கள் மனதில் இருக்கும் ஒளி உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். அந்த ஒளியை பாதுகாத்து அமைதியாக உங்கள் பயணத்தை தொடருங்கள். இந்த காலத்தின் இறுக்கமான சிந்தனைகள் மெதுவாக ஒரு ஆழமான புரிதலாக மாறும் தருணங்களை நீங்கள் உணரலாம். சில நாட்களுக்கு முன்பு முக்கியமாக தோன்றிய விஷயங்கள் இப்போது வேறொரு கோணத்தில் பார்க்கப்படலாம். இது உங்கள் மனதில் உருவாகும் வளர்ச்சியின் அடையாளம். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மேலும் நிதானமாகவும் தெளிவாகவும் அமையத் தொடங்கும். வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் உங்களை உள்ளிருந்து வலுப்படுத்துகிறது என்பதை உணரும்போது எந்த சூழ்நிலையையும் நீங்கள் அமைதியாக அணுக முடியும். உங்கள் சுற்றத்தில் நிகழும் உரையாடல்கள் மற்றும் சம்பவங்களில் நீங்கள் ஒரு அர்த்தத்தை தேடத் தொடங்கலாம். யாராவது கூறும் ஒரு கருத்து அல்லது திடீரென கிடைக்கும் ஒரு தகவல் அவை உங்கள் சிந்தனையை மேலும் ஆழப்படுத்தலாம். அவற்றை உடனே முடிவாக எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் உள்ளுணர்வுடன் ஒப்பிட்டு பாருங்கள். சில நேரங்களில் வெளிப்படும் உண்மைகள் உடனடியாக தெளிவாக இருக்காது, ஆனால் காலப்போக்கில் அதன் அர்த்தம் புரியும். அந்த நேரத்தை பொறுமையுடன் காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேலை மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக நீங்கள் காட்டும் ஒருமுகப்படுத்தப்பட்ட அணுகுமுறை நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடும். உங்கள் முயற்சிகள் மெதுவாக பலன் தரும் அறிகுறிகள் தோன்றலாம். அது பெரிய மாற்றமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சிறிய முன்னேற்றம் கூட உங்களுக்கு நம்பிக்கையை தரும். உங்கள் உழைப்பை மதித்து தொடர்ந்து செயல்படுங்கள். உங்கள் நிலைத்த முயற்சிதான் உங்கள் பலம். உறவுகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் உணரும் உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்துவது முக்கியம். சில தருணங்களில் நீங்கள் அதிக உணர்ச்சி வசப்படலாம், ஆனால் அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தி பேசும் திறன் உறவுகளை பாதுகாக்கும். யாருடனும் உரையாடும் போது அவர்கள் பார்வையையும் புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். இந்த பரஸ்பர மரியாதை உங்கள் தொடர்புகளை மேலும் உறுதியடைய செய்யும். உங்களுக்கான தனிப்பட்ட இலக்குகள் குறித்து நீங்கள் மேலும் கவனம் செலுத்த ஆரம்பிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதில் ஒரு தெளிவு உருவாகலாம். இந்த தெளிவை பயன்படுத்தி சிறிய படிகளை எடுத்து வையுங்கள். அவசரப்படாமல் ஆனால் நின்று போகாமல் முன்னேறுங்கள். ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்கள் மன அமைதியை காக்கும் செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுங்கள். பிரார்த்தனை, தியானம் அல்லது அமைதியான சிந்தனை இவையெல்லாம் உங்களுக்கு உள்ளார்ந்த உறுதியை தரும். வாழ்க்கையின் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது கூட உங்களுக்காக சில நிமிடங்கள் ஒதுக்குவது மிக அவசியம். அந்த அமைதியான தருணங்கள் உங்கள் மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும். நீங்கள் கடந்து செல்லும் இந்த பயணம் உங்கள் தன்னம்பிக்கையை மேலும் உறுதியாக்கும். எதுவாக வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் சக்தி உங்களுக்குள் உள்ளது. உங்கள் அனுபவங்கள் உங்களை வழிநடத்தும். உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். உங்கள் நம்பிக்கையை தளர விடாதீர்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு புதிய புரிதலை தரும். அந்த புரிதலை வரவேற்று அமைதியுடன் உங்கள் பாதையில் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருங்கள். இந்த காலத்தின் தொடர்ச்சியில் நீங்கள் அனுபவித்த எண்ணங்களும் உணர்வுகளும் மெதுவாக ஒரு நிறைவான புரிதலாக மாறிக்கொண்டிருக்கலாம். உங்கள் மனம் இப்போது சில விஷயங்களை மிகவும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளத் தொடங்கும். முன்பு பதட்டம் தெரியக்கூடிய சூழ்நிலைகளிலும் நீங்கள் நிதானமாக சிந்தித்து செயல்பட முடியும் என்பதை உணரலாம். இந்த நிலை ஒரு உள்ளார்ந்த பலத்தின் வெளிப்பாடு. நீங்கள் கடந்து வந்த அனுபவங்கள் அனைத்தும் சேர்ந்து உங்களை இப்போது வலிமையானவராக உருவாக்கியுள்ளன. சுற்றியுள்ள உலகை நீங்கள் வேறொரு பார்வையில் காண ஆரம்பிக்கலாம். மனிதர்களின் நடத்தை, நிகழ்வுகளின் ஓட்டம் மற்றும் வாழ்க்கையின் மாற்றங்கள் இவை அனைத்தையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். சில நேரங்களில் வாழ்க்கை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளும் ஆர்வம் உங்களை ஆழமான சிந்தனைகளுக்கு இட்டு செல்லலாம். அந்த சிந்தனைகள் உங்களை வளர்ச்சியின் புதிய நிலைக்கு கொண்டு செல்லும். உங்கள் மனம் திறந்த நிலையில் இருக்கும் வரை நீங்கள் கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்கள் பணிகள் மற்றும் இலக்குகள் தொடர்பாக நீங்கள் உருவாக்கிய ஒழுங்கு இப்போது பலன் தரத் தொடங்கும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் வீணாக போகவில்லை என்பதை உணரலாம். ஒரு சிறிய முன்னேற்றம் கூட உங்கள் மனதில் நம்பிக்கையை அதிகரிக்கும். தொடர்ந்து செயல்படுவது தான் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் உழைப்பின் மதிப்பு எப்போதும் இருக்கும். அது வெளிப்படும் நேரம் மட்டும் மாறுபடும். உறவுகள் சார்ந்த அனுபவங்களில் நீங்கள் வளர்ச்சியை காணலாம். ஒருவரை புரிந்து கொள்ளும் உங்கள் திறன் அதிகரித்திருக்கலாம், அல்லது நீங்கள் பகிர்ந்த வார்த்தைகள் ஒருவரின் மனதில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இந்த பரிமாற்றங்கள் உங்கள் உறவுகளை மேலும் ஆழமாக்கும். மரியாதை, பொறுமை மற்றும் கருணை இவை எந்த உறவையும் வலுப்படுத்தும் அடித்தளம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை நோக்கங்கள் குறித்து நீங்கள் அமைதியாக சிந்திக்கலாம். எதிர்காலம் குறித்து திட்டமிடும்போது நீங்கள் அனுபவித்த பாடங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவை உங்களுக்கு வழிகாட்டும். உங்கள் பாதை எப்படி இருந்தாலும் அதில் நீங்கள் வைக்கும் நேர்மையான முயற்சிதான் அதை அர்த்தமுள்ளதாக்கும். நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள்.
உடல் மற்றும் மனநலத்தில் நீங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும். ஓய்வு, ஆரோக்கியமான உணவு மற்றும் அமைதியான மனநிலை இவை உங்கள் வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரங்கள். அவற்றை பாதுகாக்கும் பழக்கம் உங்கள் ஆற்றலை நீடித்ததாக வைத்திருக்கும். உங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளும் இந்த சிறிய செயல்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த பயணத்தின் ஒவ்வொரு தருணமும் உங்களுக்கு ஒரு பாடமாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருந்து வருகிறது. நீங்கள் எதை எதிர்கொண்டாலும் அதை சமாளிக்கும் திறன் உங்களிடம் உள்ளது. உங்கள் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை பாதுகாத்து உங்கள் பாதையில் தைரியமாக முன்னேறுங்கள். வாழ்க்கையின் ஓட்டம் தொடர்ந்து நகர்கிறது. அதனுடன் நீங்கள் சமநிலையுடனும் விழிப்புணர்வுடனும் பயணம் செய்து கொண்டே இருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.